எல்லோருக்கும் வணக்கம். நிப்டி மற்றும் சென்செக்ஸ் செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் மிக மோசமான சரிவை பதிவு செய்தது மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அன்றைய வர்த்தக முடிவில் நிப்டி மற்றும் சென்செக்ஸ் தலா 1.5% வரைக்கும் சரிவை பதிவு செய்தது. இப்போ நம்மளுடைய பங்குச்சந்தை ஒரு ஏற்றம் இறக்கமாகவே கண்டினியூ ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரிக்ஸ் நாடுகளை டார்கெட் பண்ணி அந்த நாட்டின் மீது தடைகள், அதாவது வர்த்தக தடைகள் மற்றும் வரி விதிப்பதாக கூறியுள்ளார். அடுத்தது, இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்களின் மந்தமான 3வது காலாண்டு முடிவுகள், தொடர்ந்து வெளியேறும் அந்நிய முதலீடுகள். இதன் காரணமாக இந்திய பங்கு சந்தைகள் ஒரு பெரும் வீழ்ச்சியை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. செவ்வாய்க்கிழமை இருந்த வர்த்தகம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் 7 மந்த் லோவை உடைச்சி தான் மார்க்கெட் க்ளோசிங் ஆயிருக்கு. அதாவது 23,000 பிரேக் பண்ணி 22,977 வரைக்கும் லோ போயிட்டு 23,024 க்ளோசிங் ஆயிருக்கு. ஒரு 320 பாயிண்ட் மைனஸ். இன்றைய வர்த்தகம் புதன்கிழமை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 130 பாயிண்ட் அதிகரித்து 23,155 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸ் ஒரு 540 புள்ளிகள் அதிகரித்து 76,404 முடிவடைஞ்சிருக்கு. இப்போ இந்திய பங்கு சந்தைகள் ஏற்ற இறக்கத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகள் மீது 100% வரி விதிக்கப்படும் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. அதாவது அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கும் நாடுகளுக்கு 100% வரி விதிப்பதாக அவர் திரும்பவும் அதை வலியுறுத்தியிருக்காரு. ஏற்கனவே இது சொல்லிட்டாரு. இப்போ அமெரிக்கனுடைய அதிபராக பதவி ஏற்றதுக்கு பிறகும் இதை திரும்ப அவர் சொல்லியிருக்காரு. இதனால டீடாலரைசேஷன் முயற்சிகளை மேற்கொள்ளும் எந்த ஒரு பிரிக்ஸ் நாடாக இருந்தாலும் அந்த நாட்டின் மீது 100% வரி விதிக்கப்படும் அப்படிங்கிறது அமெரிக்கானுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உறுதியாக இருக்காரு. இந்த பிரிக்ஸ் அமைப்பு பொருளாதார கூட்டமைப்பில் மிக முக்கியமாக இந்தியாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடாக இதில் இருக்கு. ரஷ்யா, சைனா, இந்தியா இணைந்து கடந்த சில வருடங்களாக டாலரை நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில வேலைகள் பார்த்து வந்த வேலையில் இப்போ ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு இவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டது போல இருக்கு. அதாவது டாலர் பயன்பாட்டை குறைத்தால்தான் நம் நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்று பிரிக்ஸ் நாடுகள் உறுதியாக இருக்கும் வேளையில் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு ஒரு பெரிய தாக்கத்தை இவங்க மத்தியில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக இந்திய பங்கு சந்தைகள் ஒரு பெரும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதன் விளைவாக தான் அந்நிய முதலீடுகள் அதிகமாக இந்திய பங்கு சந்தையை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ இந்த ட்ரம்ப் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டெம்பரவரி அறிவிப்பு தான். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.